உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பார்வதி, இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைக்காரங்க வந்துருவாங்கல்லம்மா, அவங்க பாத்துக்க போறாங்க. ஐயோ இருக்கட்டுங்க, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்க தானே, முதல் தடவையா வந்திருக்காங்க. இது கூட பண்ணலன்னா எப்படி? தமிழ் பாப்பா, ஆதி அப்பா உனக்கா நிறைய பொம்மைலாம் வாங்கி வச்சிருக்காராம். நீ போய் அதை வச்சுட்டு விளையாடுறீங்களா? சரிங்க தாத்தா. சின்ன சம்பந்தியம்மா, சொல்லுங்க. கல்யாணம்லாம் நல்லதாக முடிஞ்சிருச்சு. எந்தவித குறையும் இல்லாமல் சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணி கல்யாணத்தை நல்ல விதமாக நடத்திட்டோம். அப்புறம் நம்ம பக்கத்துலேருந்து அடுத்த சடங்கையும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க ஆரம்பிச்சுப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஜோசியர்கிட்ட ஏற்கனவே கேட்டேன், இன்றைக்கே நல்ல நாளாக இருக்குதுன்னு சொன்னார். அதனால் இன்றைக்கே ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா டக்குன்னு இப்படி பேசிட்டேன்னு நினைக்கக்கூடாது. அது காலகாலத்தில் நடக்கிறதான முறை. ஏமா, உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாதா? இத்தனை பேர் முன்னாடி சாந்தி முகூர்த்தத்தை பத்தி பேசியே ஆகணும்னு இருக்கா என்ன? ஏமா இப்படி பண்றாரு? சகிக்கலமா. இந்த கூறுகட்ட மனுஷன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு. என்னத்தையே பண்ணி தொலையிட்டு விடு. சீக்கிரமா வீட்டுக்கு போற வழிய பாப்போம். இல்ல சம்பந்தி, நீங்க சொல்றது சரிதான். அறிவு, அவர் சொல்றத கேட்டீங்கல்ல, அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. சரி பவானி, நான் பாத்துக்கிறேன். அம்மாடி பாரதி, தம்பி ஆதி, கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப களைப்பாக இருப்பீங்க. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போங்க. எனக்கும் கொஞ்சம் களைப்பாக தான் இருக்கு. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன். சரிங்க சம்பந்தி. அம்மா என்னடானா பாலும் பழமும் கொடுத்து தாங்குன்னு தாங்குறாங்க. அப்பா என்னடானா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றாரு. மாமா அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்ற பயத்துல தான் இதெல்லாம் பண்றாங்க. சுவேதா வேற ரொம்ப டென்ஷனா இருக்கா. அவசரப்பட்டா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். மாப்பிள்ள லேஸ்பட்ட ஆள் இல்லை, நிறைய மாறி போயிட்டான். அந்த பாரதிக்காக நம்ம எல்லாரையும் பலி கொடுக்க தயாராயிட்டான். ஆனா இப்ப நம்ம எது பண்ணாலும் யோசிச்சு நிதானமா பண்றது தான் நமக்கு நல்லது. ஏங்க, அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? போற போக்க பார்த்தா சாந்தி முகூர்த்தம் தான் நடக்கும் போல இருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆனா ஸ்வேதாவை பாருங்களேன், அவ ஏதோ பிளான் பண்ற மாதிரியே தெரியுது. அடையேன் பவானி, அவளுக்கு வேற என்ன வேலை? அவ போடுற எந்த திட்டமும் வேலைக்கே ஆகாது. திட்டம் போடுறதையாவது உருப்படியா பண்ணட்டுமே. சரி சரி, நம்ம கிளம்பலாம். போலாம். ஸ்வேதா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.